மண்டி போட்டுட்டாரு. எங்கள் கையை விடாமல் அவர் கீழே மண்டி போட்டு நாங்கள் எந்த அளவுக்கு உடஞ்சிருக்கோமோ அந்த அளவுக்கு அவர் உடஞ்சிருக்கார். நாங்கள் ஆறுதலுக்கு போயிட்டு அவருக்கு தான் ஆறுதல் சொல்லிட்டு வர மாதிரியான சூழ்நிலை ஆகிப்போச்சாங்க. ரொம்ப அவர் அப்படிங்கிற நிலமையில் அவர் இருந்தார். எங்களுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்தார். தம்பி ஃபோட்டோவை அவர்கிட்ட காமிச்சோம். அவர் இப்படியே ரொம்ப நேரமாக வச்சு அவனை பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் நாங்கள் அழுகவும் இப்படி தரையில் மண்டி போட்டு எங்கள் கையை இப்படி பிடிச்சிட்டு அப்படி எங்களுக்கு ஆறுதல் சொன்னார். ரொம்ப ஆள் ரொம்ப இதாகிட்டு அப்படி உடஞ்சி போயிட்டார். எங்களுக்கு அதை பார்க்குறப்ப ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அவர் ரொம்ப அடுத்த ஒரு செகண்டில் இன்னொரு ஃபோன், ரவி அண்ணா கிரிட்டிக்கலாக இருக்கான்னு சொல்லி ஒரு ஃபோன். போய் சொல்லாதீங்கடா. இல்லைம்மா நல்லா தான் இருக்கு, நீ ஒன்று ஜிஹெச்சுக்குவா அப்படின்னானுங்க. நான் நம்பலை. பக்கத்தில் ஒரு பொண்ணு வண்டி அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பா, ரவி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அவங்க என்கிட்ட சொல்லாமல் வண்டி எடுத்துகிட்டு வேகமாக முறுக்கிட்டு போனான். நான் ஏண்டி இப்படி முறுக்கிட்டு போகிறேன், என்ன ரவி இருக்கானுக்கு வாயை திறந்து பேசலை. பக்கத்தில் போனோன்னு அவன் நம்மளை விட்டு போயிட்டாக்கா அப்படின்னு சொல்லி அவன் வண்டியிலே கத்திகிட்டே அழுதுட்டு போனோம். அவன் ஃப்ரெண்டுங்கெல்லாம் நான் வீட்டுக்கு கொண்டு வராமல் அப்படி கொண்டு போக மாட்டேன்ட்டு நாங்கள் முதல் குடியிருந்தோம் இல்லைங்களா, அங்கே கொண்டு வந்து அங்கே எல்லாத்தையும் வச்சு அங்கே இருக்கவங்கெல்லாம் அஞ்சலி செலுத்திட்டு மாலை வாங்கி போட்டு அவனுக்கு பட்டாசு வெடித்து வாதியம் வச்சு எல்லாம் பண்ணி தான் கொண்டுட்டு போனானுங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, உனக்கு ஒரு பையன் போனேன், என்னம்மா நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம் அப்படின்னாங்க. இருந்தாலும் நம்ம பிள்ளை இருக்கிற மாதிரி இருக்காது இல்லைங்களா. நாங்கள் போனோன்னே ஃபஸ்ட்டு அவங்க கேட்டது வந்து, நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறேங்கிறக்கு முதல்ல ஒரு மன்னிப்பு கேட்டார். நாங்கள் அழுதோம். எங்கள் கையை பிடிச்சிட்டு, உங்களுக்கு நான் இருக்கம்மா, ஒரு அண்ணனா, ஒரு மகனா, ஒரு தம்பியா அவங்க கூட என்றைக்கு நான் இருப்பேன் அப்படின்னு எங்களை ஆறுதல் படுத்தினார். அப்புறம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் தம்பி ஃபோட்டோவை அவர்கிட்ட காமிச்சோம். அவர் இப்படியே ரொம்ப நேரமாக வச்சு அவனை பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் நாங்கள் அழுகவும் அப்படி மண்டி போட்டுட்டார். எங்கள் கையை விடாமல் இப்படி தரையில் இப்படியே எங்கள் கையை பிடிச்சிட்டு அவர் இப்படி உட்காந்தா எப்படி இருக்குங்க, சேர்லேருந்து வந்துட்டார். இங்கே அவருக்கு உட்காரலாம் இல்லைங்க, நின்றுக்கிட்டே தாங்க இருந்தார். நான் உள்ள போகிறப்போ நின்றுட்டு தான் இருந்தார். அவர் உட்காரலாம் கிடையாது. எங்களை ஆறுதல் படுத்திட்டு எங்களை உட்கார சொன்னார். உட்காருங்கன்னு நாங்கள் இப்படி உட்காந்தோம். அவர் கீழே மண்டி போட்டு எங்கள் கையை இப்படி பிடிச்சிட்டு அப்படி எங்களுக்கு ஆறுதல் சொன்னார். நான் இருக்கிறம்மா, அழுவாதீங்க அப்படின்னாரு. ரெண்டாவது அங்கே நாங்கள் பெருசாக பேசலாம் முடியல, அழுக தான், வேறு ஒன்றும் நாங்கள் அவர்கிட்ட பெருசாக பேசலை. அப்புறம் கூட வந்தவங்க தான் பாப்பாவுக்கு வேலையை தான், அந்த பையனும் இல்லை அப்பாவும் இல்லை, அவன் தான் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி பொண்ணுக்கு மட்டும் ஒரு வேலையை தான் போட்டு கொடுங்க, நீ அந்த பொண்ணு தான் இவங்களை பார்க்கணுன்னு அந்த ஒரு வார்த்தை மட்டும் கூட வந்தவங்க சொன்னாங்க. எங்களுக்கு அதுக்கு ரெசியூம் கொடுக்க சொன்னார். ரெசியூம் கொடுத்துட்டு போமா நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. மற்றது குழந்தைக்கு போன இடத்துல உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு. பெரிய குழந்தைக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு. ஆனால் நல்லா தான் இருந்தால் நாங்கள் போகிறப்போ அங்கே போனோன்னே காதில் லைட்டாக ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏதோ புண்ணு இருந்திருக்கும் போல இருக்குது. கரெக்டாக 2 மணிக்கு உடம்பு முடியாமல் ஆகிடுச்சு. நாங்கள் ஃபோன் பண்ணி ஹோட்டலில் ஏதோ டாக்டர் இருப்பாங்க, எங்கள் கூட ஒரு ஆம்புலன்ஸில் டாக்டர் வந்தா அப்படி அவர் வந்து பார்த்துட்டு டாக்டர் தான் பார்க்கணும். இங்கிருந்து ஆம்புலன்ஸே வந்துச்சுங்க. அதாவது டிவிக்கேக்காரன் அவங்க டாக்டரே வந்தாங்க எங்களுக்கு பார்க்குறக்கு. அவர் வந்துட்டு சொன்னார், நீங்கள் வேறு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லவும் நீங்கள் வெளியே டாக்டரை கூட்டிகிட்டு போய் பாருங்கன்ட்டாங்க. அவங்க ஒரு 25 கிலோமீட்டருங்க அங்கேருந்து எங்களை கார் வச்சு கூட்டிகிட்டு போய் எமர்ஜென்சி கூட்டிகிட்டு போய் எல்லாம் பண்ணி டாக்டரை பார்க்க வச்சு, காது டாக்டர் 2 பேர் வந்தாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பார்த்தா உள்ள புண்ணு மாதிரியோ கீரல் மாதிரியோ புண்ணு மாதிரியோ இருக்குது, ஜவ்வெல்லாம் நல்லா இருக்குன்ட்டாங்க. மருந்து கொடுத்துட்டு போனாங்க. திருப்பி ஒரு குழந்தை டாக்டரை வர வச்சு மறுபடியும் அவனுக்கு காய்ச்சலுக்கு ஒரு மருந்து வாங்கிட்டு மறுபடியும் அந்த டாக்டரையும் பார்த்துட்டு எங்களை 5:30 மணிக்கு கொண்டு வந்து திரும்ப ரூமில் விட்டாங்க. நாங்கள் எவ்வளோ காசுன்னு கேட்டோம். சத்தம் அதெல்லாம் இல்லைம்மா, நீ கம்முனு இருங்கம்மா அப்படின்னு சொல்லி சத்தம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்கம்மான்ட்டாங்க. நாங்கள் போயிட்டோம். அதுக்கப்புறம் காலையில் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணாங்க. நாங்கள் உள்ளே போனோன்னே சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அந்த ஹாலுக்கு வந்தோம். அதனால நாங்கள் அவர்கிட்ட பேச முடியல. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறனால அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்குது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு. அவரும் கேட்டார், குழந்தை இப்போ எப்படிமா இருக்குது, உடம்பு நல்லா இருக்கா நாங்கள். அதனால் பெருசாக எங்களால் பேச முடியல. போனோம், பேசுகிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. அவரை பார்க்க எங்களால் முடியல, ஏன்னா ரொம்ப உடஞ்சி போயிருக்கார். நம்ம ஃபோனில் பார்த்ததுக்கும் டிவியில் பார்த்ததுக்கும் சினிமாவில் பார்த்ததுக்கானமே இல்லை. அவர் எங்களுக்கே அடையாளம் தெரியல, அந்த அளவுக்கு தான் அவர் இருந்தார். ரொம்ப எப்படி சொல்லுங்கள், வீடியோ கால்லையும் கூட அவர் நல்லா இருந்தார். இப்போ அவரை பார்க்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்டா போகணுங்கிற மாதிரி நம்ம போய் அவருக்கு எப்படி சொல்லட்டுங்க, சங்கடமாக போச்சு. அவனுக்கு போகாமல் எப்படி அவர் வந்து எனக்கு பையன் போயிடுச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை, எனக்கு என் பையன் போயிட்டான். ரெண்டாவது யார் எவ்வளோ என்ன பண்ணாலும் எனக்கு என் பையன்
மாதிரி இருக்காது. இருந்தாலும் நம்ம அவங்களையும் போய் சங்கடப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு, அவரை பார்க்கவே முடியல. இன்சூரன்ஸ் கொடுத்தாங்க, அங்கே வச்சு ஒரு இன்சூரன்ஸ் கொடுத்தாங்க. அதோட யூஸ்ஃபுல் என்னம்மா? எங்கே வேணால் பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மெடிக்கல் ரீதியாக உங்களுக்கு யாருக்கு அம்மாவுக்கு மெடிக்கல் ரீதியாக என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் அது எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இப்போ போட சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இப்போ கொடுத்துட்டாங்க. அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு மட்டும் போட்டிருந்தாங்க. அப்புறம் அவங்க நேற்று போன இடத்துல இருந்து சொன்னாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இனிமேல் அது பண்ணிக்கலாம் இருக்கட்டும். ஓகே, உங்கள் ஃபேமிலிக்கே மெடிக்கல் இன்சூரன்ஸு லைஃப் லாங்க்கு அவர் வந்து சேவ் பண்ணுற மாதிரியா உறுதி கொடுத்துருக்காங்க. எந்த வேற ஏதாவது வேறு நாங்கள் எதுவும் கேட்கல. ஆனால் எது கேட்டாலும் செய்கிற மாதிரி அவங்கெல்லாம் பேசிக்கிட்டாங்க. நாங்கள் எதுவும் கேட்கல அவர்கிட்ட. நாங்கள் கேட்ட இந்த வேலை ஒன்று தான், அவங்க எது வேணாலும் கேளுங்கன்னு தான் சொன்னாங்க. உங்களுக்கு எங்கள் பையன் மாதிரி நினச்சி உங்கள் பையன் இருந்து என்ன பண்ணுவோம் அப்படியோ அது மாதிரி உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க. நாங்கள் அதுதாங்க எங்களுக்கு அந்த இடத்துல அழுக தான் இருந்துச்சு ஒழிய அவர்கிட்ட நாங்கள் எதுவும் கேட்கணும்னு எங்களுக்கு தோணல. நாங்கள் அவரே கண் கலங்கி தான் இருந்தார். ரொம்ப அவர் எப்படி சொல்லட்டுங்க, ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொரு கதை. இப்போ எனக்கு இந்த மாதிரி கதை, எனக்கு முன்னாடி போனவங்களுக்கு ஒரு கதை. அவருக்கு வந்து என்ன ரொம்ப ஆள் ரொம்ப இதாகிட்டு அப்படி உடஞ்சி போயிட்டார். நாங்கள் எந்த அளவுக்கு உடஞ்சிருக்கோமோ அந்த அளவுக்கு அவர் உடஞ்சிருக்கார். எங்களுக்கு அதை பார்க்குறப்ப ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. போனோம். அதுக்கப்புறம் வெளியே வரப்போ சாப்பிட்டீங்களாம்மான்னு கேட்டாங்க. சாப்பிட்டோம் அப்படின்னோம். சரிங்கம்மா, குழந்தைய பார்த்துக்கங்க, மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகணுன்னாலும் போங்கம்மான்னு. அதே மாதிரி அவங்க கூட இருந்தவங்களும் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. குழந்தைக்கு கஞ்சி கேட்டோம், உடனே அந்த அவ்வளோ பெரிய ஹோட்டலில் அவன் காய்ச்சல்னால் ஒன்றுமே குடிக்கல. காலையில் சரி ஒரு இட்லினாவது எங்களுக்கு மிக்சியில் அடித்து கொடுங்கன்னு தான் கேட்டோம். அந்த இட்லியே கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. மதியம் அப்படி தான் சாப்பிட்றப்ப தான் நாங்கள் கேட்டோம் கஞ்சின்னு. அவங்க பருப்பு போட்டு கஞ்சி ரெடி பண்ணி கொண்டு வந்து குழந்தைக்கு கொடுத்தாங்க. உள்ளே இருக்கிறப்பவும் குழந்தைங்களுக்கு பால் வேணுமா, பேம்பஸ் வேணுமா, அப்புறம் சாக்லேட்டு, குழந்தைங்க என்னென்ன வச்சுருக்குமோ அதெல்லாம் கொண்டு வந்து அங்கே உள்ளே இருக்கிறவங்களாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்களும் எல்லோரும் சாப்பிட்டீங்களா எல்லாத்தையும் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. நம்ம வந்து குறையெல்லாம் நம்ம எல்லாம் வாங்கிக்கிட்டு குறை சொல்லக்கூடாது. யாரையும் குறையெல்லாம் நாங்கள் சொல்லலை. அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக பார்த்து நல்லபடியாக கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டாங்க. இந்த மீட்டிங் வந்து நான் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக நடத்திக்கலாம் அது மாதிரி ஏதாவது சொன்னாரா இல்லை ஏதாவது? நாங்கள் மீட்டிங்கை பற்றியெல்லாம் எதுவுமே பேசலைங்க. நான் பேசல அதிகமே. ஏன்னா நாங்கள் போய் அதுதாங்க அழுதது. அவர் ஃபோட்டோ வச்சுட்டு ரொம்ப நேரம் இப்படி நின்றுட்டு இருந்தார். நாங்கள் அழுதது தான், அங்கே அழுக தான் நடந்துச்சு. எல்லாருமே உங்களுக்கு ஒரு மகனாக இருக்கேன்னு உறுதி கொடுத்தாரு. எந்த நேரம் எது வேணும்னாலும் என்னை கூப்பிடுங்கன்னு இருக்காரு. அவங்ககிட்ட அவங்க எல்லாம் நம்பர் வச்சுருக்காங்க. அவங்க மற்றவங்க நம்பர்லாம் எங்ககிட்ட இருக்குது. நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிட்டிங்கன்னா எனக்கு உடனே அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எது வேணாலும் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, நாங்கள் எல்லாம் பண்ணித்தரோம். உங்கள் வீட்டில் என்ன நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் கூப்பிடுங்க அப்படின்னு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் கூப்பிடுங்க, நான் பண்ணித்தரேன். நாங்கள் வேறு அவ்வளோ இதெல்லாம் தான் சொன்னாங்க. நாங்கள் அவருக்கு எப்படி சொல்லட்டுங்க, நாங்கள் ஆறுதலுக்கு போயிட்டு அவருக்கு தான் ஆறுதல் சொல்லிட்டு வர மாதிரியான சூழ்நிலை ஆகிப்போச்சுங்க. ரொம்ப நாங்கள் அவர் அப்படிங்கிற நிலமையில் அவர் இருந்தார். எங்களுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்தார். ரொம்ப ஒரு சங்கடமாக போச்சு நேற்று போயிட்டு. கடைசியாக நீங்கள் வந்து 27ஆம் தேதி அன்னைக்கு உங்கள்கிட்ட எத்தனை மணிக்கு சொல்லிட்டு வெளியில் போனார்? அவன் வந்து சொல்லிவிட்டு நான் வேலைக்கு போயிட்டேங்க. அவனை 4 மணிக்கு நான் பார்த்தேன், பைபாஸில் பார்த்தேன். என்னை பார்த்து தலையாட்டிட்டு போனான் கூட ஒரு பையன் கூட. திருப்பி அவனை 5:30 மணிக்கு நாங்கள் பார்த்தோம். மீட்டிங் அங்கே இல்லை, பக்கத்தில் முனியப்பன் கோயில் ஒன்று இருக்குல்ல, அந்த என்ட்ரன்ஸில் அங்கே பார்த்தோம். பார்த்துட்டு நான் வந்து நாங்கள் மருமகன் பிள்ளைங்க இன்னும் ஃப்ரெண்டுங்கெல்லாம் போயிருந்தோம். குழந்தைங்கள ரெடியாக கூட்டிகிட்டு போயிருந்தேன். வந்து என்னை திட்டுனான். குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்திருக்க உன்னை யார் வர சொன்னு திட்டுனான். நான் பார்க்கணும் அப்படின்னு நானும் போய் நின்றுட்டுருப்போம். நாங்கள் நின்ன பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு அந்த வாத்தியமெல்லாம் வச்சுருந்தாங்க. திருப்பி மறுபடியும் வந்து இவங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் ஏடிஎம்குள்ளே நிற்க வச்சான். யாரும் வெளியே வரக்கூடாது, அங்கே நின்று தான் பார்க்கணும். ஏன்னா அது ஒரு பாதுகாப்பான இடம். ஏடிஎம்குள்ளே கேட்டு போட்டு அவங்கள சேவ் பண்ணாங்க. நான் போய் உள்ளே போய் இந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து திரும்பி வந்து பார்த்தா இவங்களை யாரையும் காணோம். அப்புறம் பார்த்தா ஏடிஎம்மில் இருந்தாங்க. திரும்பவும் நாங்கள் என்ன பண்ணோம், அவருடைய கார் இப்படி தான் போகும், ஜன்னல் இந்த சைடு தான் இருக்குன்னு திரும்பி நாங்களாம் இங்கே வந்து நின்றுட்டோம். திரும்பி 3ஆவது டைமாக வந்தவன் என்னை வந்து இப்படி ஒரு மாதிரி முறைச்சிட்டு உள்ளே போக முடியுமா முடியாதா. நான் மட்டும் சின்ன குழந்தைய இந்த கையில் வச்சுருந்தேங்க, அந்த குழந்தைய வச்சுருந்தேன். மருமகன் பெரிய பையனை வச்சுருந்தாரு. இவங்கள நாங்கள் பார்க்கணுங்கவும் என்னை மட்டும் நீ உள்ளே போய் நிற்க முடியுமா முடியாதான்னு பல்ல கடிச்சிட்டு திட்டுனான். என்ன இவன் இப்படி திட்டுறானேன்ட்டு நான் போய் உள்ளே நின்றுட்டேன். அப்போ அவன் சொல்கிறான், அம்மா அவர் நின்றுட்டு வராரு, கை காமிச்சிட்டு வராரு,
எங்கே பார்த்தாலும் அவர் தெரிவார், நீ அங்கே நின்று பாருமாண்ணா. சரின்ட்டு நானும் உள்ளே போய் நின்றுட்டேங்க. வெளியே வரல. காரெல்லாம் போச்சு, வேனெல்லாம் போச்சு, அவரும் வேணும் போச்சு. ஆனால் அவரை நாங்கள் பார்க்கலன்னொன்னே கூட்டம் அந்த இடத்துல கலைஞ்சிருச்சு. திருப்பி நாங்கள் அங்கேருந்து ரோடு கிராஸ் பண்ணி இங்கிட்டு வந்தோன்னு பார்த்தா எங்கள் மருமகனோட பர்ஸு மிஸ் ஆகிடுச்சு. இப்போ எங்கள் பொண்ணை திட்டிகிட்டே இருந்தான். அப்போ நான் அவர் சொன்ன, திட்டாதீங்க, கார்டு தானே வாங்கிக்கலாம் அப்படின்னு. இல்லை, எனக்கு கார்டெல்லாம் உள்ளே இருக்குது, காசு போனால் போயிட்டு போகுதுன்னு. எவ்வளோனா காசு ஒரு 1500 வச்சுருந்தேன். ஓகே அப்படின்ட்டு நாங்கள் அப்படி இருந்து எனக்கு கார்டு வேணும், பர்ஸ் எங்கேயாவது போட்டிருப்பாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் இருட்டாயிடுச்சு, பர்ஸு தொலைவிட்டே நாங்கள் போகிறோம், பர்ஸ் கிடைக்கல. இவ்வளோ தூரம் வந்துட்டோம்னே அவர் வேன் அங்கே ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் அவ்வளோ கூட இருக்காதுங்க, பக்கத்தில் நிற்கிது. அங்கே ஒரு அச்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது. நான் போய் அங்கே போய் நின்றுட்டோம், அவர் மேலே ஏறினா பார்க்கலான்னு. போய் நின்னா அவர் மேலே கொஞ்ச நேரம் வரல. அதுக்கப்புறம் மேலே ஏறினார். எல்லோரும் சவுண்டாக கற்றுனாங்க, விசில் அடித்தாங்க, ஹாய் சொன்னாங்க. அடுத்த ஒரு செகண்டு நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் நின்று ஒரு குழந்தைய கொண்டுட்டு வந்து போட்டாங்க. மயக்கம் போட்டுருச்சுன்னு அந்த குழந்தைய கையை தேய்ச்சாங்க, காலை தேய்ச்சாங்க. உள்ள டாக்டர் கிடையாது, ஒரு பொண்ணு 2 பொண்ணு தான் இருந்தாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல் வாசலில் இருந்தோம். நானும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன். ஆனால் எனக்கு இந்த அளவுக்குலாம் பெருசாக அந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது. சும்மா நாங்கள் இந்த காய்ச்சல் பார்க்குறது, கொசு ஒழிப்பு துறையில் இருக்கேன் நான். அதனால் எனக்கு என்ன, நமக்கு அதை பற்றி தெரியாது. நாங்கள் வெளியே நின்றுட்டு என்ன பண்ணுறது என்று யோசிச்சுக்கிட்டே தான் நிற்கிறோம். ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே நிறைய பேரை கொண்டு வந்து உள்ளே போட்டாங்க. அப்போது எனக்கு அந்த இடத்துல ஒரு கொஸ்டின், நமக்கெல்லாம் அவ்வளோ வெயிலில் நடந்துச்சு மீட்டிங், ஒருத்தருக்கும் ஒன்றாவில், இந்நேரத்துக்கு இங்கே எப்படி மயக்கம் போட்டு விழுவாங்க அப்படிங்கிறதோடையே நின்றுட்டோம். கொஞ்ச நேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பேரை கொண்டு வந்து போட கடைசி ஒரு பெரிய பையனை கொண்டு வந்து போட்டாங்க. ஏன் இந்த பையனை மாதிரி ஒரு பையனை, அந்த பையனை மட்டும் ஒரு போலீஸ்கார் தண்ணி தெளித்தார், நெஞ்செல்லாம் அமுத்தினார். அந்த பையன் எந்திரிக்கல. அடுத்த செகண்டே ஆம்புலன்ஸ் எல்லாம் வர சொல்லி இங்கே இருக்கவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், எனக்கு அப்போ இவனோட ஞாபகம், அது வரைக்கும் இவன் ஞாபகம் எனக்கு வரல. அதுக்கப்புறம் இவனுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோன் போகல. சரி, என் ஃபோனில், நான் அவர் ஃபோனில், பாப்பா ஃபோனில், எல்லாத்து ஃபோன்லையும், பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோனில் ரவிக்கு ஃபோன் பண்ணுவோம், யாருக்குமே ஃபோன் போகல. அதுக்கு அடுத்த செகண்ட் என்ன பண்ணோம், கொஞ்சம் பயமாக, எங்கள் பொண்ணு வாமா போயிடலாம், பயமாக இருக்கணும்னு. ஆனாலும் எனக்கு அந்த பதட்டம் இருக்குது. நான் உனக்கு ட்ரை பண்ணிகிட்டே நான் முதல் குடியிருந்தேன் பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டோம். அங்கே வந்தோன்னா அங்கே எங்கள் ஃப்ரெண்டுங்களாம் இருக்கா. அவங்க என்ன சொன்னாங்க, அக்கா வந்துட்டிங்க, சாப்பிட்டு போயிடலாங்க்கா அப்படிங்க. நான் சரிங்கிறேன். ஆனால் வந்து எனக்கு எல்லாமே பையன் மேலே ஞாபகம். அவன் ஃப்ரெண்டுகளுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் போகல. கடைசியாக ஒருத்தனை கூப்பிட்டு அவன் ஃபோன் பண்ணான். அவன் பேச எனக்கு புரியல. திருப்பி கூப்பிட்டு ரவி எங்கடானதுக்கு, ரவி என்ன வீட்டுக்கு வரலையான்னு கேட்டான். டேய், உங்கள் கூட தாண்டா வந்தான் அப்படின்னு. அம்மா போனதான் அண்ணா மிஸ் பண்ணியிருப்பாங்க, இருங்க நான் தேடுறேன் அப்படின்னா. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன், ரவி நான் ஃபோன் கிடச்சிருச்சுமா, யாரோ எடுத்து வச்சுருந்து கொடுத்தாங்க, கால் பண்ணேன், வந்து வாங்கிக்கோனாங்க, நான் வாங்கிட்டு வந்துட்டேன், ரவி அண்ணாவை காணோம் அப்படின்னாங்க. திருப்பி கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் பண்ணி, அம்மா இங்கே கூட்டத்தில் ரவி அண்ணா இல்லை, அடுத்தது வந்து நான் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்குறோம் நாங்கள். எனக்கு அப்போ கொஞ்சம் ரொம்ப பயம் வந்துருச்சு. உடனே எங்கள் மருமகள்லாம் வண்டி எடுத்துகிட்டு எல்லோரும் போயிட்டாங்க. எங்களுக்கு இங்கே வந்து என்ன, எனக்கு வண்டி ஓட தெரியாது, ஏன்னா வண்டியும் இல்லை, ஆட்டோ எதுவுமே அந்த நேரத்தில் எதுவுமே கிடையாது. அப்புறம் சரி, திருப்பி கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணோம், ஃபோன் பண்ணி அம்மா இங்கெல்லாம் இல்லை, ஜிஹெச்சுக்கு போகிறோன்னொன்னே எனக்கு, ஏன்னா இவ்வளோ நேரம் ஆகி இந்த பையன் என்னை வந்து பார்க்காம இருக்க மாட்டான். என்ன எங்கே எந்த விஷயம் நடந்தாலும் அடுத்த செகண்ட் எனக்கு உடனே ஃபோன், நானே திட்டுவீங்க, ஏன்டா நோயின்னு இருக்கிறேன்னு. ஃபோன் பண்ணுறவன் 1 hour ஆகிடுச்சு, பையன் நம்மளை வந்து பார்க்கல, ஃபோனே காணாமல் போயிருந்தாலும் அடித்து பிடிச்சிட்டு பையன் வீட்டுக்கு வந்திருப்பான், அம்மா எங்கே இருக்கான்னு வந்திருப்பான்னு. வரலைன்னொன்னே எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப படபடப்பு வந்துருச்சு. அடுத்த ஒரு செகண்டில் இன்னொரு ஃபோன், ரவி அண்ணா கிரிட்டிக்கலாக இருக்கான்னு சொல்லி ஒரு ஃபோன். டேய் போய் சொல்லாதீங்கடா, என்னன்னு சொல்லுங்கள், ஏன்னா நான் இங்கே கண்ணிலே பார்த்து இங்கே போட்டவங்க போட்ட மாதிரி கிடந்தானுங்கடா, உயிர் இருக்கான்னு கூட தெரியலடா அப்படின்னு. இல்லைம்மா நல்லா தான் இருக்க, நீ ஒன்று ஜிஹெச்சுக்கு வா அப்படின்னானுங்க. நான் நம்பலை. அப்புறம் ஒரு பக்கத்தில் ஒரு பொண்ணு வண்டி, அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பா, ரவி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அவங்க என்கிட்ட சொல்லாமல் வண்டி எடுத்துகிட்டு வேகமாக முறுக்கிட்டு போனான். நான் ஏண்டி இப்படி முறுக்கிட்டு போகிறேன், என்ன ரவி இருக்கானதுக்கு வாயை திறந்து பேசலை. பக்கத்தில் போனோன்னே அவன் நம்மளை விட்டு போயிட்டாக்கா அப்படின்னு சொல்லி அவள் வண்டியிலே கத்திகிட்டே அழுதுட்டு போனோம். அங்கே போனால் நான் பையனை பார்க்கல. 3 மணிக்கு மேலே தான் இவங்கெல்லாம் பார்த்தாங்க போல இருக்குது. நாங்கள் நிறைய போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க, கயிறெல்லாம் கட்டிட்டாங்க, எங்களை பார்க்க விடல. நாங்கள் விடிய ஜிஹெச்சில் இருந்தோம். காலைல ஒரு 8 மணி போல் பையனை கொடுத்தாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி. அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் எல்லாருமே கேள்விப்பட்டவங்க ஃபுல்லாக அங்கே வந்துட்டாங்க. அதனால் நான் நீங்கள் கொண்டு வரல. அப்படி இருந்தால் அவன் ஃப்ரெண்டுங்கெல்லாம் நான் வீட்டுக்கு கொண்டு வராமல் அப்படி கொண்டு போக மாட்டேன்ட்டு, நாங்கள் முதல் குடியிருந்தோம் இல்லைங்களா, அங்கே கொண்டு வந்து அங்கே எல்லாத்தையும் வச்சு அங்கே இருக்கவங்கெல்லாம் அஞ்சலி செலுத்திட்டு மாலை வாங்கி போட்டு, நிறைய நண்பர்கள் அவருக்கு நிறைய, அதனால தான் அவங்க வாழ்ந்த பகுதிக்கு அங்கே கொண்டு போயிட்டாங்க. கொண்டுட்டு போய் நான் வந்து யாராவது எதாவது சொல்ல போகிறாங்கப்பா அப்படின்னு, யார் என்ன சொன்னாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கம்முன்னு இருங்கன்னு என்னை மிரட்டி உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லோரும் மாலை போட்டாங்க. அவனுக்கு பட்டாசு வெடித்து வாதியம் வச்சு எல்லாம் பண்ணி தான் கொண்டுட்டு போனானுங்க அவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் கூட இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்தானுங்க பசங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, உனக்கு ஒரு பையன் போனேன், என்னம்மா நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம் அப்படின்னாங்க. இருந்தாலும் நம்ம பிள்ளை இருக்கிற மாதிரி இருக்காது இல்லைங்களா.
அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதாங்க. அவன் இல்லை அப்படின்னு நாங்கள் இன்னும் மட்டும் யோசிக்கல. அவன் எங்கேயோ வெளியூர் போயிருக்கான், வருவான். நினைக்கவும் முடியல. அவன் இல்லாமல் எங்களால் வீட்டில் இருக்க முடியல. விஜய் என்னம்மா, விஜய் என்ன சொன்னாருமா? இப்போ சென்னை உங்களை அழைச்சாங்களா? ஆமாம், வந்து கூப்பிட்டாங்க. அவங்க சொன்ன டேட்டுக்கு என்னால் வர முடியாது. ஏன்னா நாங்கள் சாமி கும்பிடணும் தம்பிக்கு. ஏன்னா 16 நாங்கள் கும்பிடல, 3ஆம் நாள் கும்பிட்டு அப்படி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் 30 கும்பிடணும்னு சொன்னாங்க. எனக்கு கல்யாணம் ஆகாத பையன், அவனுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்ட்டாங்க. அவனுக்கு நாங்கள் எதுவும் செய்யலை. ஆனால் 30 கும்பிட்டுக்கங்க நாங்கன்ட்டு 30 கும்பிட்டு. நாங்கள் என்ன நினச்சோம், நான் கேலண்டர் தேதியெல்லாம் எதுவுமே இந்த 1 மாதம் அளவில் எங்களுக்கு எதுவுமே மைண்டில் இல்லை, நாங்கள் எண்ணவும் இல்லை. அவங்க வந்து சொல்லி தான் எனக்கு 30 26ஆம் தேதினே தெரியும். இந்த விஜய் கட்சியிலேருந்து வந்தவங்க தான் சொல்லி தான் எனக்கு 26னே தெரியும். 26ஆம் தேதி 30 நாள்னு தெரியும். அப்புறம் நான் 27 நினச்சிட்டு நாங்கள் வரலேன்ட்டோம். அவங்க ரொம்ப எங்களை வற்புறுத்துனாங்க. நீங்கள் ஒருத்தரை விட்டுட்டு நான்லாம் போக முடியாதும்மா அப்படின்னாங்க. இல்லைங்க பரவாயில்ல, இன்னொரு சந்தர்ப்பம் கிடச்சா எங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுங்க, நாங்கள் அவர்கிட்ட பேசுகிறோம், என்னால் இப்போ வர முடியாதுன்ட்டோம். திருப்பி அடுத்த நாள் இந்த எல்லா ஊர் மாவட்ட செயலாளர்கள்லாம் அவங்கெல்லாம் வந்தாங்க. வந்துட்டு திருப்பியும் எங்கிட்ட பேசினாங்க. அப்புறம் நானும் எங்கள் சொந்தக்காரவங்ககிட்டலாம் பேசினேன். இந்த மாதிரி கூப்பிட்றாங்க, நான் என்ன பண்ணட்டும், 26ஆம் தேதி தான் 30 கும்பிடலாமானதுக்கு தாராளமாக கும்பிடலாம், நீங்கள் கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. வரலாம் சொல்ல வேணாம், போயிட்டு வாங்க நாங்கள். அப்புறம் அதுக்கப்புறம் 26ஆம் தேதி நாங்கள் சாமி கும்பிட்டு 26ஆம் தேதி காலையில் தான் நான் அவங்ககிட்ட நாங்கள் வரோன்னு சொல்லி சொன்னோம். சரி வரங்கண்ணா, சரி என்ன இருந்தாலும் பரவாயில்லம்மா, நீங்கள் வாங்க, நான் அவங்களை கூட்டிகிட்டு போகிறேன் நாங்கள். அப்புறம் நான் சொன்னேன் 4 மணிக்கு மேலே தாங்க என்னால் முடியும், அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னா. சரிம்மான்ட்டு அப்புறம் 4 மணிக்கு கரெக்டாக வந்தாங்க. இங்கேருந்து கிளம்புறப்ப 4:30 ஆயிடுச்சுங்க. அப்புறம் வந்தவங்களாம் ஊருக்கு கிளம்புனதுக்கப்புறம் நல்லா எடுத்து வச்சுட்டு இப்போ நாங்கள் பஸ்ஸில் இங்கேருந்து கார் வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. தம்பி அந்த கோயிலுக்கு போவார், அந்த இடத்துல அந்த இடத்துல தான். அந்த கோயிலுக்கு அடிக்கடி போவாரா? செவ்வாய்க்கிழமைனா அந்த கோயிலில் இருப்பாங்க. அந்த 12 மணி பூஜைக்கு இவனோட ரொம்ப அதிகம். அந்த 12 மணி பூஜைக்கு அவனோட இளநீ தான். ஐயர் சொல்லுவாராம்மா, உன் இளநீ தான்ப்பா வார வாரம் பூஜைக்கு, இளநீ தான் அபிஷேகம். என்ன சாமி? முருகன் கோயில், வெண்ணமலை முருகன். அழைச்சிட்டு போனாங்களா? அங்கே தாங்க நாங்கள் போகிறப்போ பார்க்கலைங்க. நைட்டு கொண்டு வந்து இறக்கி விட்டது கோயில் வாசலில் இறக்கி விட்டாங்க. நான் கேட்டு தான் வந்தேன். ஒரு ஏடியாக அவனை கூட்டிகிட்டு போயிட்டேன்னு சொல்லி வாசல் நின்று முருகனை கேட்டுட்டு தாங்க வந்தேன். நான் என்ன கேட்க முடியும் முருகன்கிட்ட போய்? திடீர்னு எப்படி சொல்லட்டுங்க, இத்தனை நாள் இவன் இந்த சொல்லுவான் நான் கோயிலுக்கு போகிறேன்னு. நான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இப்போ தான் சொன்னேம்மா இளநீ வாங்கிட்டு போனோம்மா, 2 இளநீ. ஐயர் சொன்னார் 1 வாங்கிட்டு போனேன், இன்னும் 2 வாங்கிட்டு வாப்பா. உன் இளநீ தான் வார வாரமானா அவருக்கு அபிஷேகம், செவ்வாய்க்கிழமை உன் இளநியில் தான் அபிஷேகம்னு சொன்னார்மான்னு அதை வந்து கரெக்டாக 2 வாங்கி கொண்டு போய் அந்த வீடியோவும் நான் ஃபோட்டோ வச்சுருக்கேங்க. கரெக்டாக 2 கையில் 2 இளநீ வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ போட்டுருவான். இந்த மாதிரி சாமி கும்பிட்டோன்னு சொல்லி இந்த மாதிரி அவன் கையை பார்த்தா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாங்கள் எங்களுக்கு தோணிக்கும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ரவி கோயிலுக்கு போயிருக்கான். அதே மாதிரி திருச்செந்தூர் போனாங்க. ஃபஸ்ட் டைம் போயிட்டு வந்துட்டு போக சொன்னப்பெல்லாம் போகல. ஃபஸ்ட் டைம் அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நிறைய வேலைகள் வரவும் அவனுக்கு மறுபடியும் போகணுன்னு தோணியிருக்கும் போல. இப்போ என்கிட்ட சொன்ன அம்மா இன்னொரு டைம் திருச்செந்தூர் போகலான்னா, சரி போகலாண்டா அப்படின்னு. அப்புறம் என்ன சொன்ன, நம்ம கார் வாங்கிடுவோம், இல்லை நம்ம கார்லேயே போகலாமா அப்படின்னா, சரி போய்க்கலாண்டா அப்படின்னு. அந்த மாதிரி போனோம். நேற்று அங்கே தான் இறக்கி விட்டாங்க. நைட்டு சாமிகிட்ட கேட்டு தாங்க வந்தேன். இப்போ அங்கே விஜய் அங்கே போனீங்கள்ல, அங்கே என்ன நடந்தது? கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ரூமில் தங்க வச்சாங்க. அது எல்லாமே அவங்க. நீங்கள் எத்தனை பேர் போயிருந்தீங்க? நாங்கள் ஒரு 7 பேர் போயிருந்தோம். குழந்தைங்களோட சேர்த்து 7 பேர் போயிருந்தோம். அங்கே போயிட்டு தங்க வச்சாங்க. தங்க வச்சுட்டு காலையில் 6:30 மணி 7 மணிக்கெலாம் குளிச்சுட்டு ரெடியாக இருங்கம்மா வந்து கூட்டிகிட்டு போகிறேன் நாங்கள். அப்புறம் அதே மாதிரி குளிச்சுட்டு ரெடியாக இருந்தோம். ஒரு 7-7:15 இருக்கும். வந்து வண்டியிலேயே அவங்களே கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு ஹால் மாதிரி இருந்துச்சு, அங்கே கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சாங்க. ஃபஸ்ட்டு சாப்பிட வச்சுட்டு எல்லாத்துக்கும் தனித்தனியாக டேபிள் போட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சாங்க. வருஷப்படி அந்த அவங்க வச்சுருந்தாங்க ஒரு லிஸ்ட்டு படி ஒவ்வொரு குரூப்பாக உள்ளே போய் சாரை பார்த்து பேசிட்டு எல்லாம் பேசிட்டு வந்தாங்க. உள்ளே போய் கொஞ்ச நேரத்துலேயும் இந்த ஃபோட்டோவை கொடுத்துட்டாங்க எல்லாத்து கையிலையும். இதை கொடுக்கவும் மொத்தமும் எல்லாருமே அங்கே அத்தனை பேருமே அழுக தான் அங்கே அந்த இடத்துலையும் எல்லாரும் அவங்க விஜய் அவங்க கொடுத்த ஃபோட்டோ. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தோம். இப்போ அதை எடுத்துகிட்டு அப்புறம் இன்னைக்கு, ஏன்னா இவனோட நேச்சுரல் இது தான். அது ஒரு வேறு மாதிரி இருந்தான், ஆனால் அவனோட நேச்சுரல் இதாக தான் இருந்துச்சு. அதனால நாங்கள் சரி இந்த ஃபோட்டோ இங்கே வச்சுட்டோம். அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு முன்னாடி வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போனாங்களா ஃபோட்டோ? கேட்டிருப்பாங்க போல இருக்கு. யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு சரியாக தெரியலைங்க. எங்கிட்ட கேட்கலைங்க. இவங்க தான் எல்லாம் கான்டாக்டில் இருக்காங்க எல்லாரும். தம்பியோடைய ஆசை கனவுகள்லாம் என்னம்மா? ஆசை கனவுகள்னா காரு ஒன்று ஒரு ஆசை, ரொம்ப ஆசை காரு. ஏஆர் ரகுமானை பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அப்புறம் டோனி ரொம்ப பிடிக்கும்.
அவங்க அங்கே கிரிக்கெட் அங்கே 6 அடித்தாருன்னு எங்கள் வீட்டில் எல்லாம் பறக்கும். கத்து தெரு வரைக்கும் கேட்கும். அவரை ஒரு டைம்னாவது பார்க்கணுன்ட்டு இந்த லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சுக்கு போனால், அப்போ அவங்க தோத்துட்டாங்க இல்லைங்களா, அப்போது நம்ம போய் தோற்று போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மேட்ச்சுக்கு போயிட்டு அந்த வீடியோலாம் வச்சுருக்காங்க நிறையா. அந்த மேட்ச்சுக்கு போனால் அவனுக்கு இவங்க 2 பேர்த்தையும் ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சாங்க. நான் கடைசியாக கேட்டது சொந்த வீட்டில் இருக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் ஒரு உடம்பு முடியலைன்னா கூட ஒரு வீட்டுக்காரவங்க வந்து அந்த வீட்டில் இருக்க விடமா ஒரு நோய் வந்து ரெண்டலுக்கு தான் இருக்கீங்களே. ஆமாம், ஒரு நோய் வந்துடுச்சுன்னா அந்த அவங்கள வந்து தீண்டத்தகாத மாதிரி தள்ளி வச்சுட்டு ஹவுஸ் ஓனரும் சரி மற்றவங்களும் சரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள உடம்பு சரியில்லை இங்கே வரக்கூடாது. இப்போ இடையில பக்கத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது நடந்தப்போ நான் இவங்கிட்ட சொல்கிறேன், ரவி நம்ம சீக்கிரமாக சொந்த வீடு வாங்கலாண்டா அப்படின்னு. இந்த பாரு அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி வீட்டுக்காரவங்க வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்ட்டாங்கடா, பாவம் அவங்கள தூக்கிட்டு அங்கே எங்கேயும் சுற்றுறாங்கடா அப்படின்னு. வாங்கிக்கலாமா கொஞ்ச நாள் பொறுத்துக்கம்மா. நான் வேலைக்கு போகிறதே சொன்னான். நானும் அவர் இறந்துலேருந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன். அவனும் சொன்னான், கொஞ்ச நாள் வேலைக்கு போமா, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேம்மா. எங்கள் வீட்டில் இருக்க பொருள் எல்லாமே அவன் வாங்கி வச்ச பொருள். அவன் என்ன சொல்லுவாங்க, கலைஞர் டிவி சின்ன டிவி தான் வச்சுருந்தோம். அப்போ சொல்லுவான், நீ வந்து இன்னும் பழைய காலத்தில் இருக்காதம்மா, 22ஆம் நூற்றாண்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லி இந்த டிவி ஃப்ரிட்ஜு இப்போத்துக்கு என்னென்ன அவன் ரூமில் பார்த்தீங்கன்னா அவன் வாட்சு பைத்தியம், நிறைய வாட்சு. அந்த மாதிரி அவனுக்கு மியூசிக், அந்த ஸ்பீக்கரு, இது எல்லாமே அவனுக்கு பிடிச்சது. அவன் அதெல்லாமே எங்கள் அந்த ரூம்குள்ளே தான் அவனோடது தான் இருக்கும். நாங்கள் போய் தொடமாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். அவனாக போடுவான், அவனாக பாட்டு கேட்பான், சவுண்டாக வச்சு கேட்பாங்க. அந்தமாரி ஒரு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து பத்திரப்படுத்தி அவன் ரூம்குள்ளே வச்சுருக்காங்க. நாங்கள் அந்த பீரோ வந்து போவோம், துணி எடுப்போம், வருவோம். மற்றபடி இப்போ அவன் இறந்ததுக்கப்புறம் தான் அந்த பீரோக்குள்ளே நாங்கள் போனால் எத்தனை ட்ரெஸ்ஸு போடாமல் வச்சுருக்காங்க, எத்தனை இது போடாமல் வச்சுருக்கான். இதெல்லாம் பார்க்கவே எங்களால் முடியல, அந்த ரூம்குள்ளேயே போக முடியல. அவன் என்ன ஒரு ஆசைப்பட்டா ஒரு தூரி வாங்கினான். குழந்தைங்க தாங்க போட்டு அதில் உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு காலாட்டிகிட்டே இருப்பான். அப்புறம் குழந்தை பிறக்க வந்து எங்கள் தொட்டில் போடணுன்னு தூரி கழட்டி உள்ளே வச்சிட்டோம். அவனுக்கு அந்த மாதிரி நிறையா ஆசைகள்லாம் நிறையா. அதனால அந்த கல்யாணத்தை பற்றி ரொம்ப ஆசை. இப்படி தான் கல்யாணம் பண்ணணும்னு அவன் டேபில் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கான். கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவு, மாலைக்கு இவ்வளோ, மண்டபத்துக்கு இவ்வளோ, சமையலுக்கு இவ்வளோன்னு மொத்தம் 5 லட்சம் கணக்கு. 5 லட்சத்தில் பொண்ணு வீட்டுக்காரவங்க பாதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. மீதியை எங்கள் தம்பிங்க மாமாட்ட 1 லட்சம் வாங்கிக்கலாமா, தங்கச்சிக்கிட்ட 1 லட்சம் வாங்கிக்கலாமா. அவன் என்ன சொன்னான், உனக்கு நகை போடுறேன்னா ஃபஸ்ட்டு ஓகேன்ட்டான். அதுக்கப்புறம் கூட சரி நகையில் என்ன பரவாயில்லம்மா அப்படி. ஆனால் எங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லாமல் எல்லாத்துக்கிட்டேயும் என் தங்கச்சி எனக்கு செயின் போடுறேன்ருக்கு, என் தங்கச்சி எனக்கு செயின் போடுறேன்ருக்கு அப்படின்னு போய் எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு வந்துருக்கு. அவன் பார்த்துக்கலாம், மீதி வேணால் கடன் ஏதாவது வாங்கிக்கலாமா, நான் கொஞ்சம் காசு ஏற்றி வச்சுருக்கேன், 3 பில்டிங்கில் காசே வாங்கலேன்னு. அது எங்களுக்கு இப்போ தான் ஆனால் சொன்னான், என்கிட்ட சொல்லலை, பசங்கள்கிட்ட சொல்லியிருக்கான். ஒரு பில்டிங்கில் மட்டும் சொன்னால், அம்மா நான் காசு வாங்கவே இல்லைம்மா, கல்யாணத்துக்கு வாங்கிக்கலான்னு அப்படியே விட்டு வச்சுருக்கம்மா, ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம்மா, நீ கொஞ்சம் செலவு குறைச்சி எல்லாம் பண்ணிக்கம்மா, எதுக்காக நான் காசு கேட்டேன்னா அவன் அப்படி சொல்லுவான், செலவு குறைச்சிக்கலாம்மா அப்படிம்பா. சரிடா சரி கடன் இல்லாமல் எவ்வளோ சிம்பிளாம்னு அப்படியெல்லாம் முடியாது. பொண்ணுக்கு நல்ல கிராண்டாக கல்யாணம் பண்ணோம். அதே மண்டபம், அதே சமையல்கார், அதே ஃபோட்டோக்கார், ஃபோட்டோ எடுக்க தான் ஃப்ரெண்டு, அதே ஃபோட்டோ. அந்த பையன் பேர் ஜெயபிரகாஷ் ஃபோட்டோ தான் எடுக்கணும். அந்த டெக்கரேஷன் அதே பையன். இதில் எந்த மாற்றமும் வரக்கூடாது. உன் பிள்ளைக்கு எப்படி பண்ணியோ அதே மாதிரி, உன் பிள்ளைன்னு தாங்க பேசுவான், உன் பிள்ளைக்கு எப்படி பண்ணியோ அதே மாதிரி தான் நான் எனக்கு கல்யாணம் பண்ணணும். நாங்கள் சொன்னால் கேட்கவே இல்லை. சரி போ, என்னமோ ஆகிட்டு போகுது அப்படின்னு நாங்களும் எல்லாம் சேரினோம். கடைசி நிமிஷத்தில் தாங்க சரின்னு சொல்லி 1 மாதம்தான். இந்த 27ஆம் சரின்னு சொன்னால் அடுத்த 27ஆம் பையன் இல்லை. நம்ம யாரையும் 28ஆம் தான் அவருக்கு அடுத்தது பெண் பார்க்கறதுக்காக 28ஆம் நாங்கள் போகிறதா இருந்துச்சு. ஆனால் அந்த 27ஆம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் அவங்க அப்பா எங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டு ஓகே கரெக்டாக அடுத்த 27ஆம் பையன் இல்லை. நம்ம யாரை குறை சொல்கிறது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. பையனோட ஆசை எல்லாமே நிறைவேறணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோமா, இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோம். சொந்த வீட்டில் நீங்களும் இருக்கணும் அப்படின்றத இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோம். உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு எங்களுக்கு வார்த்தையே கிடையாது. எங்களுக்கு அதிலேருந்து உயிர் போகிற வரைக்கும் மீண்டு வர முடியாதுங்க. எப்படி சொல்லட்டுங்க, அவன் எங்ககிட்ட வீட்டில் எந்த நேரமும்
நைன்ட்டு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு பிடிச்சிட்டு தான் கிடப்பானே இல்லைங்களே. ஆனால் வெளியே போய் எங்களை பற்றி எங்கள் அம்மா அப்படி சமைக்கும், எங்கள் அம்மா இப்படி சமைக்கும். எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றப்ப சண்டை போடுவான், இதெல்லாம் ஒரு குழம்பா, இதெல்லாம் ஒரு சட்னியை அரைச்சி வச்சுருக்கேன்னு 2 சண்டைக்கு போடுவாங்க. ஆனால் வெளியே போய் எல்லாத்துக்கிட்டையும் எங்கள் அம்மா அப்படி சமைக்கும், எங்கள் அம்மா இப்படி எங்கள் அம்மா பிரியாணி செஞ்சால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு அத்தனை பேர்த்துக்கிட்டே சொல்லி இப்போ வந்து இவன் இவ்வளோ பழகி வச்சுருக்கானே. அவன் இறந்ததுக்கப்புறம் தாங்க எனக்கு தெரிஞ்சுது. யாருன்னே தெரியாது, எல்லாம் வந்து ரவியான்னு கேட்குறப்போ இவன் இப்படி பழகியிருக்கான். அப்போ நம்மக்கிட்ட தான் என் வீட்டில் நைட்டு சண்டை போட்டுட்டு இருந்திருக்கான். ஆனால் இந்த வீட்டை தாண்டுற வரைக்கும் தாங்க அவன் கோவம். அங்கிட்டு போகணுன்னு அடுத்த செகண்ட் ஃபோன் வரும். நான் இப்போ தாண்டா என்கிட்ட திட்டின சண்டை போட்டேன்னா போமா அடுத்த நிமிஷம் வந்துடுவான். எதையாவது ஒன்று சொல்லி எங்களை சிரிக்க வச்சுருவான். எங்கள் பொண்ணு சொல்லும், அவன் சொன்னால் மட்டும் உடனே சிரிக்கிறேன், எங்கிட்ட மட்டும் நீ சண்டை மூஞ்சியை காட்டுறமான்னு அடுத்த செகண்ட் சிரிக்க வச்சுருவாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் சிரிக்க தாங்க வைப்பான். ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் உங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் நின்றுக்குவான். சண்டை போடாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க, அப்படி தாங்க சமாதானப்படுத்துறது தாங்க பார்ப்பான். சண்டை மூட்டி விடுறது அந்த மாதிரி எப்படி சொல்லிட்டுங்க, வெகுளி. எந்த விஷயத்தையும் மனசில் வச்சுக்க தெரியாத பையன். இனிமேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பையன் எனக்கு கிடைக்கவும் மாட்டான். நான் எப்போ பார்ப்பேன்னு தெரியல. நாங்களாம் உங்களுக்கு மகனாக இருக்கோமா, எப்போதுமே நீங்கள் எங்களுக்கு இது பண்ணலாம். ஆனால் அவராக எங்களால் இருக்க முடியாது. இது ஒன்றும் சொல்கிறதுக்கு எங்களால் முடியல. சரி, நன்றிங்க.